அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அமைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இன்பமும் துன்பமும் கலந்த நிலையில்தான் மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கின்றான். உலகத்துடைய வாழ்க்கையில நாம் ஏராளமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்களையும் சந்திப்போம், அதே நேரத்தில் துக்ககரமான சம்பவங்களையும் நாம் சந்திப்போம். இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இல்லை, எனக்கு நிறைய காசு பணம் இருக்கு, நிறைய சொத்து சுகம் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அதே நேரத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், வறுமையில் இருக்கின்றேன், என்னுடைய பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு இருந்தா கூட அவர் ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையை சந்தித்திருப்பார். இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்றான். மேடும் பள்ளவுமாகத்தான் இருக்கும். சில காலங்கள் கஷ்டங்கள் இருக்கும், சில காலங்கள் இன்பங்கள் வரும். அப்ப இந்த இரண்டையுமே ஏற்று அதை நாம் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் சம்பந்தமாக திருமறை குர்ஆன்ல பேசும் பொழுது, மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிலையிலுமே அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். என்ன நிலை நடந்தாலும் சரி, அதாவது நமக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துடுறோம். ஆனால் அதே நேரத்தில் கடுமையான ஒரு நெருக்கடி, ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு துன்பம் வந்துவிட்டதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் மனிதர்கள் நிலை தடுமாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும். இன்பம் நமக்கு நடந்தாலும் சரி, துன்பம் நமக்கு நிகழ்ந்தாலும் சரி, இந்த இரண்டு நிலையிலையுமே அல்லாஹ்வை நாம் நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வே சார்ந்திருப்போராக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் மூமின்கள் என்று நினைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 160வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். இன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். உங்களுக்கு அல்லாஹ் உதவினால், அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெல்பவர் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்துச்சு வைங்களேன், எவனாலும் என்ன செய்ய முடியாது, உங்களை வெல்லவே முடியாது என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த இடத்துல தன்னுடைய அருள் சம்பந்தமா சொல்லி காட்டுறான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அவன் உங்களை கைவிட்டால், அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டான் வைங்களேன், அதன் பிறகு உங்களுக்கு உதவக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டான்னு சொன்னா உங்களுக்கு உதவுவர் அவனை தவிர வேறு யார் இருக்க முடியும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லா நேரத்திலுமே அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஈமான் கொண்டவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை வெல்பவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் அவனை தவிர உதவுவங்களுக்கு யார் இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எல்லா நேரத்திலுமே அல்லாஹ் தான் நமக்கு பாதுகாவலன், அவன்தான் நமக்கு போதுமானவன் என்பதை
மூமின்கள் விளங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்களுடைய தன்மையாக இருக்க முடியும். என்ன செய்யலாம்? அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டான். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லலங்க. திருமறை குர்ஆன் நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ்வே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்ற வசனம் நிறைய இருக்கும். அல்லாஹ் பேசுவான். இதே அத்தியாயத்துல 122 பேசுறான், ஓ அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். 4வது அத்தியாயம் 81 அல்லாஹ் பேசுறான், ஒ தவக்கல் அலல்லாஹ் வ கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பீராக, பொறுப்பேற்க அல்லாஹ் தான் போதுமானவன். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா மாயிதால 23வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் மூமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே முழுமையான நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த அல்லாஹ்வே சார்ந்திருக்கக்கூடிய பண்பு மூமின்களுடைய பண்பு என்று பல இடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பு குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுக்கு இன்பம் நடந்தாலும் சரி, அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களாகத்தான் மூமின்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம்ல 5726வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அஜபன் லில் அம்ரில் மூமினீன், மூமின் இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன். இந்த மூமின்களுடைய நிலையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் ஆச்சரியப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்? அவங்க சொல்றாங்க, இன்ன அம்ரஹு குல்லுஹு ஹைரா, அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும், அவருடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமைகின்றன. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அது அவனுக்கு நன்மையை பெற்று தருகிறது. எப்படி? ஒலைஸ தாலிக லி அஹதிலில் இல்லா லில் மூமின், இது இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கு செய்யாது இந்த பாக்கியம் கிட்டுவதில்லை சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இன் அசாபத்துஹு சர்ராஉ ஷக்கரா, அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால், இறை நம்பிக்கையாளருக்கு ஏதாவது இன்பமான ஒரு செய்தி கிடைச்சிச்சுன்னா, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் ஷக்கர, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான், இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் எனக்கு தந்தான், அதுக்கு நான் அல்லாஹ்வை போடுகிறேன். அல்லாஹ்க்கு என்ன செய்கிறாரு? அவர் நன்றி செலுத்துகிறார். ஃபகான ஹைரன் லஹு, அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் அவர் நினைப்பதனால, அல்லாஹ்வை அவர் புகழ்வதனால, அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்துவதனால அவருக்கு என்ன ஆகிறது? அது நன்மையாகிறது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வ இன் அஸாபத்துஹு வர்ராஉ ஸப்ர, அவருக்கு ஏதேனும் துயரம் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் பொறுமையை கையாளுகிறார். இந்த துன்பத்தை தந்தவன் அல்லாஹ் தான், நான் நினைச்சதுனால பொறுமையா இருக்கேன் என்று அவர் பொறுமை காக்கிறார். ஃபகான ஹைரன் லஹு, அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமின்களுடைய நிலை குறித்து இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு மூமினை தவிர எல்லா நிலையுமே நன்மை அடையக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது. அவருக்கு துன்பம் வந்தாலும் அதுக்கு பொறுத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு இன்பம் வந்தாலும் அதுக்கு என்ன செய்யறார்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இதுதான் மூமினுடைய பண்பு, இதுதான் அல்லாஹ்வை எப்பொழுதுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் சரி அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வே சார்ந்திருப்போராகவே, அவனே நமக்கு போதுமானவன் என்ற ஒரு நிலையில நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு முழுமையான நன்மைகளை பெற்றுத்தரும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள அவனுடைய மனம் என்ன செய்கிறது? மறுக்கிறது. எப்பொழுதுமே நாம சந்தோஷமாவே இருக்கும்னு நினைக்கிறான். எனக்கு எந்த நெருக்கடி வந்துடக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, எனக்கு பண நெருக்கடி வரக்கூடாது, நான் சந்தோஷமாவே இருக்குன்னு நினைக்கிறான். சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தான். அதுக்கு அல்லாஹ் நினைச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்.
அதே நேரத்தில் அல்லாஹ் இப்படியும் செய்வானே, வலனபுலுவன்னகும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூ' வ நக்ஸி மினல் அம்வால், உங்களை நாம் சோதிப்போம், பல வகையை கொடுத்து சோதிப்போம். அந்த சோதனைகளில் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்க என்ன செய்யுங்க, நற்செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றானே, பொறுமையை காக்கணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன் சொல்லணும். பலஸ்தீன முஸ்லிம்கள் நீங்க எடுத்துக்கீங்க, சுப்ஹானல்லாஹ், இன்று வரைக்கும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் வருது. அவர்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அவங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. சிறியவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தை தான் அங்க வருது. இந்த வார்த்தை தவிர எதுவும் வரல. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே மிகச் சிறந்த பாதுகாவலன் சொல்றாங்களே இல்லையா? இதுதான் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பது. எல்லாமே போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கையே இல்லை. என் வாழ்க்கையை நான் தொடருவதற்கு எந்த முகாந்தரம் கிடையாது. வீடு இல்ல, வாசல் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாப்பிடறதுக்கு உணவு இல்ல, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாதுங்க. சில நேரங்கள்ல சமூக வலைதளங்கள்ல சிறு பிள்ளைகள் ஒரு சின்ன பாட்டில்ல தண்ணி என்ன செய்றாங்க, பிடிச்சிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு கஷ்டம், குடிக்க தண்ணி கூட இல்லைங்க, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால், இதுதான் இறைவனை முழுமையாக சார்ந்திருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லா நிலையிலுமே நாம் எடுக்கக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனையே எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடிய உண்மை மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.